لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله فخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக வல்லோர் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து இறுதி தூதரின் பெருமானார் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிகாட்டல்களை முழுமையாக எடுத்து நடந்து வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபஅத் தாபீஈன்கள் யாரெல்லாம் இன்று வரைக்கும் புனித மார்க்கத்தை பித்அத்துகள், அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாமல் யாரெல்லாம் முழுமையாக அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாமல் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்துவிட்டு மரணித்து மையவாடியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, எல்லா முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஃபர்து ஐனான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனிதமிக்க நாள் ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் விரும்பக்கூடிய அவருடைய இறை இல்லத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அவருடைய அருளால் அவருடைய நாட்டத்தினால் நம் எல்லோரையும் நேரமாக தொழுது அவருடைய தூய மஸ்ஜிதிலே ஒன்று சேர்த்தாலோ, அதை போன்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தில், அதுவும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடன் வாழ்ந்த சஹாபாக்களோடும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு இனிய பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்ஆவுடைய தலைப்பாக பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வோம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்கிற பொழுது அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள், அதே போன்ற ஒரு இபாதத்து தான் தாய் தந்தையர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய ஒரு இபாதத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெற்றோர்களே, இந்த இபாதத்தை நாங்கள் சரியாக செய்யாமல் விடுவதனால்தான் இந்த தாய் தந்தையர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் நாங்கள் கொடுக்காமல் தவற விடுவதன் ஒரே ஒரு காரணத்தினால்தான் எங்களுடைய ஈமானில் தடம்புரல்கள் ஏற்படுகிறது, எங்களுடைய தேடுதல்களில் பரக்கத்தில்லாமல் இருக்கிறது, எங்களுடைய கண்ணியம் குறைகிறது.
நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்தில் அந்தஸ்துக்கள் குறையக்கூடிய ஒன்றுதான் நாங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் தவறு விடுவதனால்தான் இவ்வளவு பெரிய பாவங்கள் நமக்கு நடக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும்போது சொல்லுகிறார், வகலா ரப்புக அல்லா தஅபுது, அல்லாஹ்வுக்கு நீங்கள் எந்த விதமான இணைகளும் இல்லாமல் அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அதற்கு பதிலாக, அதற்கு பரிகாரமாக, அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத் என்ன தெரியுமா? வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் மரியாதையும் அவர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் கொடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் எல்லோரும் செய்கிறோம். தொழுகிறோம், நோன்பு முடிக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், வசதி இருந்தால் ஹஜ் செய்கிறோம், இன்னும் என்னென்ன இபாதத்துக்களை நாங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனை இபாதத்துக்களை நாங்கள் செய்கிறோம். ஆனால் ஒரே ஒரு இபாதத்தில் மட்டும், ஒரே ஒரு வணக்கத்தில் மட்டும் நாங்கள் குறைபாடு விடுகிறோம். அது என்ன வணக்கம் தெரியுமா? வபில் வாலிதைனி இஹ்சானா என்ற ஒரு வணக்கத்தில் நாங்கள் எல்லோருமே தவறு விடுகிறோம். எல்லோரும் தவறு விடுகிறோம். ஈமானிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் அதிலே கோட்டை விடுகிறார்கள். ஈமானிலே முழுமையாக பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இஸ்லாத்திற்கு என்று நடக்க வேண்டும் என்று யாரெல்லாம் அவாவோடு இருக்கிறார்களோ, இந்த தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தில் நிறைய பேர் தவறு விடுகிறார்கள். நிறைய பேர் தவறு விடுகிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு உளவியல் படித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அவர் என்ன செய்வார் என்றால், உளவியல் வகுப்புக்கு வரக்கூடிய உளவியல் கிளாஸுகள் செய்யக்கூடிய அந்த மாணவர்களை எல்லோரையும் முதியோர் இல்லத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது அந்த, அதாவது சைக்காலஜி படிக்கக்கூடிய உளவியல் படிக்கக்கூடியவர்களுடைய ஒரு ஒரு வேலையாக இருக்கிறது. முதியோர் இல்லத்திற்கு எல்லோரையும் அழைத்து செல்லுகிற பொழுது முதியோர் இல்லத்தினுடைய வாசலில் காலை வைக்கிற பொழுது ஒரு தாய் என்ன தெரியுமா செய்கிறாள்? குளித்து தலையிலே ஈரம் வடிந்து கொண்டிருக்கிறது, தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையில் எனது மகன் வருவான், தலையிலே சோலை போட்டுக்கொண்டு, ஒரு முஸ்லிமான பெண்மணி. இந்த மாதிரியான ஒரு நிலைமை என்னுடைய தாய்க்கும் யாருடைய தாய்க்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை, அந்த ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது அன்பார்ந்தவர்களே. அதற்காக வேண்டி தான் சொல்லுகிறேன், கேளுங்கள் அன்பார்ந்தவர்களே. அந்த தாய் தலையிலே சோலை போட்டுக்கொண்டு காலையில் குளித்து, நேர காலத்தோடு குளித்து விட்டு தலையிலே தண்ணீர் வடியக்கூடிய அந்த நிலைமையில் அந்த முதியோர் இல்லத்தினுடைய வாசலிலே உட்கார்ந்து கொண்டு அழுது புலம்புகிறாள். எப்படி தெரியுமா? எனது மகன் வருவான், எனது மகன் வருவான், என்னை கூட்டிக் கொண்டு போவான், என்னை ஒரு இடத்திலே வைப்பான், என்னை நல்ல முறையிலே கவனிப்பான் என்ற அந்த தாய் தன்னுடைய நாவினால் புலம்பிக் கொண்டு இருக்கிறாள், பேசிக் கொண்டிருக்கிறாள். அன்பார்ந்தவர்களே, இப்படி எல்லோரும் பார்த்து விட்டு உள்ளே போகிற பொழுது எல்லோரும் கேட்கிறார்கள், இந்த பெண்மணி எதற்காக வேண்டி இந்த மாதிரி புலம்பிக் கொண்டிருக்கிறார், எதற்காக வேண்டி அழுது கொண்டிருக்கிறார் என்று எல்லோருக்கும் கேட்கிறார்கள். அந்த மனிதர் சொல்லுகிறார், இந்த தாய் இருக்கிறாளே, இந்த தாயினுடைய மகன் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலாக இந்த முதியோர் இல்லத்திலே சேர்த்து விட்டு சென்று விட்டால், இந்த தாய்க்காக வேண்டி மாதம் 10,000 ரூபாவை மாத்திரம்தான் அவன் அனுப்புகிறான், அக்கௌண்டிற்கு அனுப்புகிறான். அதாவது முதியோர் இல்லத்தினுடைய அக்கௌண்டிற்கு அவன் அனுப்புகிறான் 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய் எதற்கு அன்பார்ந்தவர்களே? தாய்க்கு மாதம் ஒரு 10,000 ரூபாய் தள்ளி போதுமா? மருந்துக்காக வேண்டிய நாங்கள் செலவழிக்கக்கூடிய செலவு 30,000 ரூபாய்க்கு மேலாக நாங்கள் செலவழிக்கிறோம். முதியோர் இல்லத்திற்கு சென்று அந்த முதியோர் இல்லத்திலே நாங்கள் 10,000 ரூபாவை நாங்கள் செலவழித்து நாங்கள் அந்த தாயை விட்டு விட்டு வருகிறோம் என்றால், அன்பார்ந்தவர்கள், ஒரு கேவலங்கட்டமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சோர்களே, மாதம் 10,000 ரூபாய் வைத்தான் அவன் அனுப்புகிறான்.
தாயை கொண்டு விட்டதிலிருந்து அந்த தாயை 4 மாதங்களாக வந்து பார்ப்பது கிடையாது. ஏன் இந்த தாய் புலம்புகிறார் என்றால், ஆரம்பத்தில் அந்த தாய் எந்த விதமான நோயும் இல்லாமல், மனநோய் இல்லாமல் அந்த தாய் முதியோர் இல்லத்திலே வந்து சேர்கிறாள். அந்த சேர்த்து விட்டு போகிறாள். போகிற பொழுது நல்லா இருந்த தாய் அந்த மகன் விட்டு போன, அந்த மகன் முதியோர் இல்லத்திலே விட்டு போனதை தாங்க முடியாத கவலையினால் அந்த தாய் புலம்பி புலம்பி அந்த தாய் மனநோயாளியாகிவிட்டாள். அந்த ஈரம் வடிய வடிய என்னுடைய மகன் வருவான், என்னை கூட்டிக் கொண்டு போவான், என்னை ஒரு இடத்திலே வைப்பான், நான் நன்றாக இருப்பேன், தாயோடும் தகப்பனோடும் பிள்ளைகளோடு நான் நல்ல முறையிலே நிம்மதியாக இருப்பேன் என்று அந்த ஏக்கத்தினால் அந்த தாய் மனநோயாளியாக இருக்கிறாள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, ஒரு சின்ன வேலை போதும் எங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் மனசை நோகடித்து விட்டால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. மாதா மாதம் ஒரு 1000 ரூபாய் தாய்க்கோ தந்தைக்கோ கொடுத்து விட்டால் எங்களுடைய கடமைகள் எல்லாம் முடிந்து விட்டது என்று நாங்கள் நினைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உன்னை பெற்று வளர்த்து உன்னை ஒரு ஆளாக்கி உனக்கென்று எல்லா வாகனங்கள் வாங்கி தந்து உனக்கை படிக்க வைத்து உனக்கென்று எல்லா வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்த அந்த தாய்க்கு மாதா மாதம் 10,000 ரூபாய் போதுமா? அன்பார்ந்தவர்களே, உனக்கு ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் செலவழிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கும். அவள் யாரிடத்திலோ சென்று கடன்பட்டு உனக்காக வேண்டிய அந்த 10,000 ரூபாய் 5,000 ரூபாயை அவள் செலவழித்திருப்பாள். அந்த தாய்க்கு மாதா மாதம் மருந்தெடுப்பதற்காக வேண்டி 1000 ரூபாயை நீ கொடுத்து விட்டு செல்கிறாய் என்றால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக நிற்கிற பொழுது அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் தண்டித்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு உயிரோடு தன்னுடைய தாயும் தந்தையும் இருந்து, யாருக்கு தன்னுடைய தாயும் தந்தையும் உயிரோடு இருந்து அந்த தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்யாமல் யார் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்திருக்கிறார்கள், நாசமாகட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பதுவா என்றால், நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்தில் வந்திருக்கக்கூடிய, இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு ஜும்மா பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் யார் தாய் தந்தைகளுக்கு கண்ணியம் கொடுக்காமல், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்துக்களை கொடுக்காமல், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுக்காமல் இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று நான் இந்த இடத்திலே இருந்து உங்கள் எல்லோருக்கும் பதுவா செய்தால், உங்களுடைய உள்ளம் எவ்வளவு துடிதிருக்கிறது, உங்களுடைய உள்ளம் எவ்வளவு பயத்தினால் கொந்தளிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பதுவா செய்திருக்கிறார்கள். யாருக்கு தன்னுடைய தாயும் தந்தையும் உயிரோடு இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாமல் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விடுகிறார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, வாலிபர்களே, அந்த பதுவாவுக்கு நாங்கள் யாருமே ஆளாகிவிடக் கூடாது. அந்த பதுவாவுக்கு யாரும் ஆளாகிவிடக் கூடாது. உங்களுடைய தாய் அல்லது தந்தை ஒரு முதிய பருவத்தை அடைந்து விட்டால், தள்ளாடுகின்ற பருவத்தை அவர்கள் அடைந்து விட்டால், அவர்களுக்கு நீங்கள் வக்குர் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையர்கள் நான் எவ்வளவு சிறுவயதாக இருக்கின்ற பொழுது என்னை எப்படி உடுத்தி அழகு பார்த்தார்களோ, எப்படி படிக்க வைத்து அழகு பார்த்தார்களோ, எப்படி எல்லா வகையான உணவுகளையும் வாங்கி தந்து என்னை அழகு பார்த்தார்களோ, அதே போன்று அவர்கள் சிறுவராயத்தை அடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு நாங்கள் உண்ண கொடுத்தவர்களை அழகு பார்க்க வேண்டும், அவர்களுக்கு கொடுத்த அழகு பார்க்க வேண்டும், அவர்களுக்கு எல்லா வகையான அந்தஸ்துக்களையும் கொடுத்தவர்களை அழகு பார்க்க வேண்டும். அவன்தான் உண்மையான பிள்ளை, அவன்தான் உண்மையான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவன் என்பதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, எவ்வளவு பெரிய நன்மையை ஈட்டி தரும் என்றால், ஒரு தாயோடும் ஒரு தந்தையோடும் நாங்கள் பண்பாக கண்ணியமாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சரியாக நாங்கள் செய்த ஒரு மனிதனாக நாங்கள் எல்லோரும் வாழ்ந்தால் ஜிஹாதுடைய நன்மை இட்டு தரும். என்பார்களே, ஜிஹாதுடைய நன்மை இட்டு தரும். ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடோடி வருகிறார்கள். ஒரு யுத்தத்திற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் படைகளை எல்லாம் ஆள் பலங்களை எல்லாம் தயார்படுத்திக் கொண்டு
ஆயுதங்களை எல்லாம் தயார்படுத்திக் கொண்டு ஒரு யுத்தத்திற்காக வேண்டி போவதற்கு ரசூலுல்லாஹ் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், நானும் அல்லாஹ்வுடைய பாதைகளை வந்து போர் செய்து அல்லாஹ்வுடைய பாதைகளை மரணித்து நானும் ஜிஹாத் என்ற பட்டத்தை பெற வேண்டும், எனக்கும் ஆசையாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ், என்னையும் கூட்டிக் கொண்டு போங்கள் என்று அந்த மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கெஞ்சுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஒரே ஒரு கேள்வி கேட்டார்கள். என்ன கேள்வி தெரியுமா? என்னுடைய உங்களுக்கு தாயும் தந்தையும் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், வயது முதிர்ந்து தள்ளாடுகின்ற பருவத்தை அடைந்த கஷ்டப்படக்கூடிய எலும்பி நடக்க முடியாமல் அவதிப்படக்கூடிய தாயும் இருக்கிறார் தந்தையும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுத்தத்திற்கு வந்து நீ அந்த யுத்தத்திலே ஷஹீதாகுவதை விட உனக்கு அதை போன்ற ஒரு நன்மையை இட்டுத் தரக்கூடிய ஒரு இபாதத்து, ஒரு வணக்க வழிபாடுதான் உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீ பணிவிடை செய்து கொண்டே இரு, அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் உனக்கு ஜிஹாதுடைய நன்மை இட்டுத் தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சொற்களை, நாங்கள் எத்தனை பேர் எங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நாங்கள் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்? எத்தனை பேர் தன்னுடைய தாயுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? எத்தனை பேர் தந்தையுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? எத்தனை பேர் தாய்க்கும் தந்தைக்கும் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்? அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறீர்களோ அதே போன்றுதான் அந்த பிள்ளை வளரும். அன்பார்ந்தவர்கள், அந்த பிள்ளை வளரும். உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், பாருங்கள். ஒரு வைத்தியர் நன்றாக படித்து ஆளாக்கி இருக்கிறார்கள் தாயும் தந்தையும். அவருக்கு அமெரிக்காவிலே ஒரு வைத்திய சாலையிலே அவருக்கு வேலை கிடைக்கிறது. இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய வைத்தியசாலையிலே வேலை செய்கிறார். இந்த தாயும் தகப்பனும் மிக சிரமத்துக்கு மத்தியிலே கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளை டாக்டர் ஆக வேண்டும், என்னுடைய பிள்ளை நாட்டிற்காக வேண்டி சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு அவாவோடு அந்த பிள்ளையை படிக்க வைத்து அவர்களை டாக்டர் ஆக்கி இருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லோரும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் தான். யாராவது மார்க்கத்தை ஊட்டி வளர்க்கிறார்களா? மார்க்கத்துக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து வளர்க்கிறார்களா? மார்க்கம் உள்ள ஒரு பிள்ளைகளாக வளர்க்குவதற்கு யாராவது ஆசைப்படுகிறார்களா என்று பார்த்தால் வெகு சொற்பமானவர்கள் தான். அல்லாஹ் பாதுகாத்த ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் மார்க்கம் உள்ள பிள்ளைகளாக வளர்த்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, அந்த வைத்தியரை நன்றாக படிக்க வைத்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு அனுப்புகிறார்கள். போய் 2-3 மாதங்கள் கழியவில்லை, தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நோய் ஏற்பட்டு அவர்கள் படித்த விருப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இப்படியான ஒரு நிலைமை எங்கள் யாருக்கும் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அந்த மனிதர் சென்று விட்டார். 2-3 மாதங்களை கழித்ததன் பின்னால் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நோய்வாய்ப்பட்டு அவர்கள் படுக்கையோடு இருந்து விட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சொற்களே, அவருக்கு தொலைபேசி அழைப்பு கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய தாயும் தந்தையும் படுக்கையோடு இருக்கிறார்கள், வந்து தாயும் தந்தையும் பாருங்கள் என்றார்கள். வேலை அவருக்கு நேரம் கொடுக்கவில்லை, இடம் கொடுக்கவில்லை, அவருக்கு வரக்கூடிய சிச்சுவேஷன் இல்லை. அவர் அங்கே இருந்து விடுகிறார். 2-3 நாட்கள் கழித்ததன் பின்னால் மறுபடி கோல் வருகிறது, உங்களுடைய தாய் மரணித்து விட்டார் என்று வருகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சொற்களை, இப்படி நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறோம். அந்த மனிதர் ஜனாசாவுக்கு மாத்திரம் வருகிறார். உயிரோடு இருக்கிற பொழுது அந்த தாயை பார்ப்பதற்கு வரவில்லை. உயிரோடு இருக்கிற பொழுது அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவில்லை. உயிரோடு இருக்கிற பொழுது அந்த தாய்க்கு கொடுக்க வேண்டிய செலவினங்களை கொடுக்கவில்லை. அந்த தாயை பார்ப்பதற்காக வேண்டி மௌத்தாகி மையமாக இருக்கிற அந்த நேரத்திலே அந்த மகன் வந்து பிள்ளை தாயை பார்க்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சொற்களே, இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. எல்லா தாய்மார்களுடைய எல்லா தகப்பன்மாருடைய ஒரு ஆசை இருக்கிறது. என்ன தெரியுமா? நான் மௌத்தாகி விட்டால் என்னுடைய பிள்ளை என்னுடைய ஜனாசாவை பள்ளியிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டு விட்டால் என்னுடைய ஜனாசாவை என்னுடைய பிள்ளை தொழுவிக்க வேண்டும் என்று எல்லா தகப்பன்மார்களுக்கும் அந்த ஆசை இருக்கிறது. இருக்கிறதா இல்லையா? எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கிறது.
அந்த ஆசையோடு தானே அந்த தாயும் தகப்பனும் வளர்த்திருப்பார்கள். அவன் வருகிறான், வந்து ஜனாசாவை பார்த்துவிட்டு ஓதக்கூடிய துவாவை ஓத தெரியாது. ஒரு ஜனாசாவை பார்த்தால் என்ன துவா ஓத வேண்டும் என்று ஒரு வைத்தியராக இந்த உலகமே போற்றக்கூடிய ஒருத்தனுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. என்ன துவா இருக்கிறது என்பார்களே, நம்மிலும் எத்தனையோ பேருக்கு தெரியாது, நாங்களும் அதை ஓதுவது கிடையாது. அந்த ஜனாசாவை பார்த்து விட்டால் இன்னாருடைய பாவத்தை மன்னித்து விடியா அல்லாஹ், இன்னாருக்கு நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ், யா அல்லாஹ் இவர் மீது இரக்கம் கொண்டு இவருடைய பாவத்தை மன்னித்து யா அல்லாஹ் இவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தை விட கபரிலே அவருக்கு நிறைய அந்தஸ்தை கூடிய அல்லாஹ், அவர்களுக்கு கபரிலே விசாலத்தை ஏற்படுத்தி கொடு, அவருடைய கபரை விசாலமாக்கி கொடு, அவருக்கு கபரிலே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு லேசான முறையில் ஆக்கி கொடு என்று அந்த துவாவை எத்தனை சகோதரர்கள் நம்மளே பாடமாக்கி இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. அந்த மனிதர் வருகிறான், வந்து சும்மா ஜனாசாவை பார்த்து விட்டு அழுகிறான். அழுது என்ன பிரயோசனம் அன்பார்ந்தவர்களே? தன்னுடைய தாய் 10 மாசம் சுமந்து கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு சுமந்த ஒரு தாய்க்கு ஓத வேண்டிய துவா உனக்கு ஓத தெரியாது. தொழுகைக்காக வேண்டி ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிற அன்பார்ந்தவர்களே, யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு தகப்பன்மாரும் தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு கேட்க வேண்டும், நான் மௌத்தாகிவிட்டால் மகனே நீ இந்த இடத்துல இருந்து வருகிற பொழுது என்ன துவாவை அப்பா நீ ஓதிவிட்டு வருவாய் என்று எல்லா தகப்பன்மாரும் கேட்க வேண்டும் என்பார்ந்தவர்களே, எல்லா தகப்பன்மாரும் கேட்க வேண்டும் என்பார்ந்தவர்களே. ஜனாசா கொண்டு வந்து பள்ளிக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. பள்ளியினுடைய மூளை வந்து மைக்கை தன்னுடைய கையில் எடுத்து கேட்கிறார், எம்மோடு இவ்வளவு காலம் எம்மோடு உறவாயிருந்த இந்த தாய் மரணித்து விட்டால், உங்களில் யாருக்காவது அநியாயங்கள் தவறுகள் செய்திருந்தால் எல்லோரும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து விடுங்கள். இந்த ஜனாசா இப்பொழுது தொழுவிக்கப்பட போகிறது. இந்த தொழுவிக்கப்படுவதற்கு முன்னால் இந்த தாய் யாருக்காவது கடன் கொடுக்குவது இருந்தால், இதோ அவருடைய மகன், இதோ இவருடைய மகன் வைத்தியர் பேரை சொல்லி வைத்தியர் இருக்கிறார், அந்த வைத்தியரிடத்தில் கேட்டு கடனை கொடுத்திடலாம். கடனை கொடுத்துவதற்கு அவர் பொறுப்பேற்கிறார். இந்த ஜனாசா இப்பொழுது தொழுவிக்கப்பட போகிறது. இந்த ஜனாசாவை தொழுவிப்பதற்காக வேண்டி வைத்தியர் மகனை அழைக்கிறோம் என்று அழைத்தால், அன்பார்ந்த இஸ்லாமிய சொல்களே, அந்த வைத்தியர் தேம்பி அழுகிறார். அன்பார்ந்தவர்களே, தேம்பி அழுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வந்து மௌலவியுடைய காதிலே வந்து சொல்லுகிறார், மௌலவி, நான் என்னை மார்க்கம் படிக்க வைக்கவில்லை, எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹா முழுமையாக ஓத தெரியாது, இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்ல தெரியாது, மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் மரணித்த தாய்க்காக வேண்டி துஆ பிரார்த்தனை செய்ய தெரியாது. அந்த நிலைமையில் நான் இருக்கிறேன், எனக்கு தொழுவிக்க முடியாது. எங்கேயோ இருந்து வந்த உறவே இல்லாத யாருன்னே தெரியாத ஒரு மூளை வந்து ஜனாசாவை தொழுவிக்கிறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு உன்னை வளர்த்து ஒரு வைத்தியராக்கிய உன்னுடைய தாய்க்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி தொழுவிக்க வக்கில்லாதவனாக நீ வைத்தியத்துறையை முடித்திருக்கிறாய் என்றால் எவ்வளவு கேவலங்கட்டமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்திருக்கிறாய். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்ல தெரியாத ஒரு டாக்டராக ஒரு வைத்தியராக நீ இருக்கிறாய் என்றால் உன்னை போல ஒரு கேவலங்கட்ட ஒரு முஸ்லிமை இந்த உலகத்திலே பார்க்கவே இல்லாது. உன்னுடைய தாய்க்காக வேண்டி அந்த ஜனாசா தொழுகையில் ஓதக்கூடிய அந்த துவாவை நீ முழுமையாக ஓதவில்லை என்றால் உன்னை போன்ற ஒரு கேவலங்கட்ட ஒரு முஸ்லிமான ஒரு வைத்தியரை இந்த உலகத்தில் நான் பார்த்தவே இல்லை என்ற ஒரு ஆச்சரியத்துடன் மௌலவி தொழுவிக்கிறான். பார்த்தவர்களே, இந்த நிலைமை யாருக்கும் வந்து விடக்கூடாது. இந்த நிலைமை யாருக்கும் வந்துவிடக்கூடாது. எல்லோரும் நீங்கள் உலகத்தை எவ்வளவு வேண்டாலும் ஊட்டுங்கள், உலகத்தினுடைய ஆசை பாசங்களை எல்லாத்தையும் ஊட்டுங்கள், நிறைய சொத்துக்களை மகனுக்கு அள்ளி கொடுங்கள், நிறைய வாகனங்களை அள்ளி கொடுங்கள், எல்லாவற்றையும் கொடுத்தாலும் கடைசி நேரத்தில் தன்னுடைய தாய்க்காக வேண்டி ஜனாசா தொழுவிக்க தெரியாதென்றால், ருக்கு சுஜூத் இல்லாத சலாம் இல்லாத ஒரு தொழுகையை நீ தொழுவிக்க போகிறாய் என்றால், அந்த தொழுவிக்க தெரியாத ஒரு மனிதனாக நீ இருக்கிறாய் என்றால் நீ என்ன மகனாக நீ இருக்கிறாய், நீ என்ன ஒரு முஸ்லிமான மகனாக இருக்கிறாய் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சோர்களே,
எங்களுடைய பிள்ளைகளை மார்க்கமுள்ள பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் என்னென்ன அந்தஸ்தை, கண்ணியத்தை, மகத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நிறைய படியுங்கள். அவர்களோடு எப்படி பேச வேண்டும் என்பதை படியுங்கள். மென்மையான வாசகங்களை கொண்டு பேச வேண்டும், மென்மையாக பேச வேண்டும். சி என்ற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது என்றால், சி என்ற வார்த்தை என்பது எங்களுடைய பேச்சு வழக்கில் சி என்பது கிடையாது. உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன் உன்னுடைய கடைக்கு போய்த்து ஒரு பொருளை வாங்கி விட்டு வா, அல்லது பாடசாலைக்கு போ, குர்ஆன் மதரசாக்கு போ என்று ஒரு வார்த்தையை சொல்லுவாவே, அந்த வார்த்தையை கேட்டு என்று சொல்லுவோமே, அதுவும் சியிலே அடங்கக்கூடியதுதான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் சியிலே அடங்கக்கூடியதுதான். அன்பார்ந்த இஸ்லாமிய சொற்களே, பேசுகிற பொழுது நல்ல வார்த்தையை கொண்டு பேசுங்கள், கண்ணியமாக அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள். எதை சொல்ல போகிறார்கள்? உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் சொல்ல போகிறார்கள். மகன் தொழு என்பது உங்களுக்கு கெட்ட வார்த்தையா? மகன் படி என்பது உங்களுக்கு கெட்ட வார்த்தையா? மகன் ஓது என்பது உங்களுக்கு கெட்ட வார்த்தையா? மகன் உண்மை பேசி, களவெடுக்காதே, எல்லோருக்கும் சகஜமாக பழகு, எல்லோருக்கும் நல்லவனாக வாழ்ந்துவிடு என்று சொல்லுவது உங்களுக்கு எலர்ச்சியாக இருந்தால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுடைய தகப்பன், உங்களுடைய தாய் தொழுகைக்காக வேண்டி எழுப்புகிற பொழுது எவ்வளவு ஏற்றுகிறோம். சுபகுடைய தொழுகையை தொழுவதற்காக வேண்டி உங்களுடைய தாயும் தகப்பனும் எழுப்புகிற பொழுது எவ்வளவு ஏற்றி பேசுகிறோம், எவ்வளவு மனசெல்லாம் வெறுக்கிற அளவுக்கு பேசுகிறோம். மனசால் பதுவா செய்யக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் மாண்டவர்களே. மனதால் பதுவா செய்யக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் மாண்டவர்களே. நீ நாளை மறுமையில் எதற்காக வேண்டி தெரியுமா? அந்த தாயும் தகப்பனும் உங்களை தொழுவதற்காக வேண்டி எழுப்புகிறார்கள். நாளை மறுமையில் உன்னுடைய தாய்க்கு முன்னால், தகப்பனுக்கு முன்னால் நீ நரக படுகொலைகள் தத்தளிக்கிற பொழுது அவர்களால் தாழ்க்க முடியாத அந்த நேரத்தை பயந்துதான் உன்னை வந்து சொல்கிறார்கள். அந்த நேரத்திற்கு பயந்து, அந்த இடத்திற்கு பயந்து அல்லாஹ் உன்னை தண்டித்து விடுவானே, அந்த தண்டனை மிக கடுமையான தண்டனை. அந்த தண்டனை நான் பார்த்து நான் ரசிக்க கூடாது. நான் அந்த நேரத்தில் அழுவதை விட இப்பொழுது அழுது உன்னை தொழுவதற்காக வேண்டி எழுப்புகிறேன் என்பதற்காக வேண்டித்தான் உன்னை தொழச் சொல்லுகிறார்கள், ஓதச் சொல்லுகிறார்கள், மார்க்கத்தை படிக்க சொல்லுகிறார்கள். மார்க்கம் உள்ள பிள்ளைகளாக, இஸ்லாம் உள்ள பிள்ளைகளாக குறைஞ்சது நீங்கள் எதை வேண்டாலும் செய்யுங்கள். குறைஞ்சது தன்னுடைய தாய் மௌத்தாகிவிட்டால் அல்லது தந்தை மௌத்தாகிவிட்டால் சூரத்துல் ஃபாத்தியாவை எந்த பிழையும் இல்லாமல் சரியான முறைப்படி அர்த்தத்தை விளங்கி ஓதக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குங்கள். நான் மரணித்து விட்டால், தகப்பன் மரணித்து விட்டால், தாய் மரணித்து விட்டால், அந்த துவாவை மரணிக்கும் ரசூலுல்லாஹ் மீது சொல்லக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்ற ஸலாத்துல் இப்ராஹிம் என்ற அந்த துவாவை முழுமையாக ஓதுவதற்கு கற்பியுங்கள். ஜனாசா தொழுகையிலே அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹமு வஆஃபிஹி வஃபன்ஹு என்று வரக்கூடிய அந்த முழுமையான துவாவை ஓதுவதற்கு தன்னுடைய பிள்ளையை கற்பியுங்கள், பழக்குங்கள். அன்பார்ந்தவர்களே, வேற எதையும் பழக்க தேவையில்லை. தொழிலை பழக்கலாம். அவன் தொழிலை பழக்குவதற்கு ரொம்ப நாள் போகாது. ஒரு கிழமை ஒரு தொழிலை செய்தால் அந்த தொழிலை அவன் படித்து விடுவான். ஒரு வாகனத்தை அவனுக்கு பழக்குவதாக இருந்தால், நிறைய பணங்களை அவனுக்கு கொடுப்பதாக இருந்தால், ஒரு மாசம் கஷ்டப்பட்டால் அவனுக்கு ஏதாவது ஒன்றை செய்து கொடுக்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சொற்களே, ஆகிரவிலே நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை எனக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு தகப்பன்மார்களும் நாங்கள் புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது இஸ்லாம் உள்ள மூமினான பிள்ளைகளாக நம் எல்லோருடைய பிள்ளைகளை வல்ல ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் அளிப்பாராக. அக்கூலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் நிறைய பள்ளிவாசல்களில் உதுகியா சம்பந்தமான சில விஷயங்களை பேசுவார்கள். நான் உதுகியாவினுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லவில்லை. அல்லாஹ் அருள்பாலித்திருக்கிறான். இந்த ஊரில் உள்ள எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அருள்பாலித்திருக்கிறான். யாரும் உதுகியா கொடுப்பதற்கு சக்தி இல்லாதவர்கள் இந்த இடத்தில் யாரும் இல்லை. எல்லோருக்கும் உதுகியா கொடுப்பதற்குரிய சக்தி இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லோரும் கொடுக்கலாம். தனியாக கொடுக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். உதுகியா கொடுப்பவர்கள்
தனியாக கொடுக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள் கூட்டாக சேர்ந்து உதுகியா கொடுப்பதற்கு முன் வருகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தந்த சொத்து, அல்லாஹ் தந்த பணம், அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் செலவழிக்கவில்லை என்றால் நாளை மறுமையிலே நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, கபரிலே நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியாது. உதுகியா கொடுப்பது எல்லோரின் மீதும் கட்டாய கடமை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், உம் இறைவனை நீ தொழுது நீ குர்பானும் கொடு. இது எல்லாருக்கும் உள்ள கடமை, எல்லாருக்கும் உள்ள கடமை, வசதி உள்ள எல்லாருக்கும் உள்ள கடமைதான். ஃபஸல்லி நீ தொழு, ஃபஸல்லி ரப்பிக யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ தொழு, வன்ஹர் நீ குர்பான் கொடு, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ குர்பான் கொடு. சக்தி உள்ள வசதி வாய்ப்புள்ள எல்லோருக்கும் இது கட்டாய கடமை, எல்லாரும் இதை செய்ய வேண்டும். சக்தி இருந்து வசதி இருந்து கூட்டாக தனியாக கொடுப்பதற்கு சக்தி உள்ள மனிதர்கள் கூட்டாக சேர்ந்து கொடுப்பீர்களா என்றால் உங்களுடைய பணம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கப்படுவதற்கு நீங்கள் கஞ்சத்தனம் காட்டுகிறீர்கள். அல்லாஹ் தந்த சொத்து அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழிப்பதற்கு நீங்கள் கஞ்சத்தனம் காட்டுகிறீர்கள். இதுதான் அன்பார்ந்தவர்களே சுருக்கமான விடை. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில மனிதர்கள் கூட்டம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறது, உதுகியா என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமினுடைய ஒரு சுன்னா வழிமுறை. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அதற்காக வேண்டி உங்களையும் செய்வதற்காக வேண்டி பணிக்கப்பட்டிருக்கிறது. இதை செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த சஹாபாக்கள் கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறுக்கக்கூடிய ஒவ்வொரு பிராணியினுடைய ஒவ்வொரு முடிக்கும் நன்மை இருக்கிறது. ஒவ்வொரு ஒரு முடி அளவுக்கு நன்மை இருக்கிறது, அந்த முடிக்கும் நன்மை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தோழர்களே, குர்பான் கொடுப்பதற்கு எல்லோருக்கும் சக்தி இருக்கிறது. தனியே கொடுக்கக்கூடியவர்கள், சக்தி இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் தனியாக கொடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் வகுல்லுக்கும் ராயின், எல்லோரும் பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். எல்லோரும் பொறுப்புதாரிகள் தான். எல்லோரும் பணத்திலே நாங்கள் பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுங்கள். இல்லை என்றால் எல்லோரும் நாளைக்கு அல்லாஹ்வுடைய பிடிற்கு ஆளாகி விடுகிறோம். அபூ தல்ஹாவுடைய வரலாற்றை மட்டும் மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். நீங்கள் உதுகியா எல்லோரும் கொடுப்பதற்கு ஒரு ஊக்கப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய கோடீஸ்வரர். நமக்கு ஒரு பாடத்திற்காக வேண்டித்தான், ஒரு ஊக்குவிப்புக்காக வேண்டித்தான் இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். அபூ தல்ஹா ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவரிடத்தில் வைரஹா என்ற ஒரு பெரிய பேரித்தம் தோட்டப்பறவை இருந்தது, பெரிய தோட்டப்பறம் இருந்தது. உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லல, ஒரு 30,000 ரூபாய் கொடுப்பதற்கு எமக்கு வக்கில்லையா பார்த்தவர்களே? ஒரு 30,000 ரூபாய், குறைஞ்சது 30,000 ரூபாய், 35,000 ரூபாய் கொடுப்பதற்கு எமக்கு சக்தி இல்லையா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்கள், மிகப்பெரிய ஒரு வைரஹா என்ற ஈச்சமர தோட்டம். ரசூலுல்லாஹ் அந்த இடத்திற்கு சென்றுதான் ஓய்வெடுப்பார்கள், களைப்பாருவார்கள். அதில் வரக்கூடிய நீர்களை அந்த 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 உட்காருகிற பக்கத்திலே நிறைய சுவையான நீர் ஊற்று இருந்தது. அந்த நீரிலே ரசூலுல்லாஹ் நீரை அருந்து ருசிப்பார்கள். அது ஒரு மிக குளுமையான ஒரு இடம். அபூ தல்ஹாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் வசனம் ஒன்று வருகிறது, லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்காத வரைக்கும் உண்மையான முஸ்லிமாக முடியாது என்ற ஒரு குர்ஆன் வசனம் இறங்கிவிட்டது. யாருக்கு இறங்கியது? அபூ தல்ஹாவுக்கு அல்ல. அபூ தல்ஹாவுக்கு இறங்கிய குர்ஆன் வசனம் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கிய குர்ஆன் வசனம். அபூ தல்ஹாவுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. ஒருவேளை இந்த குர்ஆன் வசனம் எனக்காக இறங்கப்பட்ட ஒரு குர்ஆன் வசனமோ என்று பதறி அடித்துக் கொண்டு துடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹை சந்திப்பதற்காக வேண்டி ஓடோடி வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், யார் ரசூலுல்லாஹ்,
இந்த ஒரு குர்ஆன் வசனம் இறங்கியதாக என்னுடைய காதால் நான் கேட்டேன். நான் பயப்படுகிறேன். என்னுடைய அந்த தோட்டத்தை, நீங்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இந்த பைரகா என்ற தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ய போகிறேன் என்று சொல்லி பதறி அடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்கிறார். அப்படியா அபூ தல்காவே, இந்த தோட்டத்தை, நான் ஓய்வெடுக்கின்ற அந்த தோட்டத்தை, நான் நீரருந்துகின்ற அந்த தோட்டத்தை, உட்கார்ந்து ஓய்வெடுக்கின்ற அந்த தோட்டத்தை நீங்க தர்மம் செய்ய போகிறீர்களா? செய்தால் நான் எங்கே உட்கார்வது, நான் எங்கே இளைப்பாறுவது என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், நான் விரும்பக்கூடிய, நீங்கள் விரும்பக்கூடிய இந்த சொத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்தில் நான் அடைந்து கொள்ளலாம், அல்லாஹ் விரும்பக்கூடிய மூமினாக நான் மாறலாம் என்ற ஒரு பயத்தினால் தான் இதை செலவழிக்க போகிறேன் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த தோட்டத்தை உங்களுடைய குடும்பத்தினர்களுக்காக வேண்டி, உங்களுடைய ஏழை எளியவர்களுக்காக வேண்டி அதை நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய தோழர்களே, அவ்வளவு பெரிய தோட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹாவுக்கு தர்மம் செய்யும்படி ஏவினார்கள் என்றால் ஒரு 30,000 ரூபாய், குறைஞ்சது ஒரு 35,000 ரூபாய் கொடுப்பதற்கு எமக்கு தகுதி இல்லை. அன்பார்ந்தவர்கள், எவ்வளவு செலவுகள் அளிக்கின்றோம், எவ்வளவு ஹராத்துக்காக நாங்கள் செலவழிக்கிறோம், எவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதை அல்லாத இன்னும் என்னென்ன கெட்ட விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் பணத்தை ஒதுக்கிடுகிறோம். ஏன் அல்லாஹ்வுடைய பாதையில் கஷ்டப்பட்டு உண்ணக்கூடிய ஏழைகளுக்கு எங்களுடைய ஒரு பங்கு போகிறது. நாங்கள் போடக்கூடிய 30,000 ரூபாய், ஒரு மாட்டை வாங்கினால் அன்பார்ந்தவர்களை 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்குகிற பொழுது அந்த எத்தனை பேர் அந்த 30,000 ரூபாவை உண்ணுகிறார்கள் பாருங்கள். அத்தனை பேருடைய நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா இல்லையா? எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுடைய பணத்தை வைத்துக் கொண்டு மூடி வைத்துக் கொண்டிருக்காமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பாதைகளை நான் செலவு செய்கிறேன் என்று குர்பானுக்காக வேண்டி செலவு செய்யுங்கள். உங்களுடைய பெயர்களை குர்பானுக்காக வேண்டி பள்ளி நிர்வாகத்தினத்திற்கு ஒப்படையுங்கள். நம் எல்லோரும் முஸ்லிம்களாக, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் பணிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.